அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் கிடைக்கும், நல்லா தரமாக கிடைக்கும். ஒரு டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், மீண்டும் மீண்டும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இவங்களோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேர் வந்து ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்ச். இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்ச் எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதாவது இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேசிக் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவான கிராஃப் போட்டு டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, கம்பெனிஸில் இருக்கிற பாய்லர்ஸுக்கு வந்து ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சுங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒன்று. அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, பாய்லரில் வந்து சேஃப்டி வால்வ் இருக்கும், மொபரி இந்த மாதிரி நிறையா யூனிட்ஸ்களே இருக்கும். ஆனால் வந்து சேஃப்டி வால்வுக்கு அடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் தான் மூணாவதாக தான் இந்த சேஃப்டி வால்வுக்கு அடுத்து இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சுங்கிறத வச்சுருப்போம். இது ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்ச் எதுக்காக வச்சுருக்கோம்னா, பாய்லரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 8 கேஜி 8.5 கேஜி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பாய்லர்ஸில். இப்போ அதிகமாக வந்து 10 கேஜி தேவைப்படாது. 10 கேஜி நீங்கள் போனால் என்ன ஆகுன்னா, தண்ணி அதிகமாக செலவாகும். தேவையில்லாமல் வந்து ப்ரெஷர்ஸ் அதிகமாக பில்டப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொடக்ஷனில் வேறு ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான பிஎஸ்ஐ ஹையாக போச்சுன்னா அவங்க ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தகுந்த மாதிரி தான் செட்டப் வச்சுருப்பாங்க, ட்ரிப் செட்டப். அதாவது ஐடி ஆஃப் பண்ணிடுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலை தான் இது. செய்யக்கூடிய வேலை தான் இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சோட ஒர்க்குங்க. இப்போ எதுக்காக இது வச்சுருக்காங்கன்னா, அதிகமான ப்ரெஷரை வந்து தேவையில்லாமல் நம்ம பாய்லருக்குள்ளே வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறக்காண்டி இது வச்சுருக்காங்க. இது என்ன ஒன்று ப்ரெஷர் ரைஸ் ஆகிடுச்சுன்னா, இது வந்து இந்த டென்ஷன் இந்த வழியாக ஸ்டீம் கொடுத்துருப்பாங்க, பாய்லர் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் மேலே. அந்த டென்ஷன்னால் உள்ள இருக்கிற ஸ்ப்ரிங் டென்ஷன்னால் தான் இது இயங்குதுங்க. இது எப்படி செட் பண்ணுறோம்னா, மேலே இருக்கிற இந்த பார்த்திங்கன்னா போல் நட் இதில் செட் பண்ணுவோம். எத்தனை கேஜின்னு இங்கே வெளியே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கோடை வச்சு தான் நம்ம செட் பண்ண போகிறாங்க. இந்த கோடு நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற எத்தனை கேஜி வேணுங்கிறத நம்ம வந்து வச்சு தான் நம்ம இதை செட் பண்ண போகிறோம். அதை டைட் லூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. இப்போ 10 கேஜி வேணும்னா 10 கேஜிக்கு தகுந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா 7.5 கேஜி இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி 7.5 கேஜி அபோவ் வரும்போது இங்கே ஒரு நட்டை டைட் பண்ணும்போது இது கொஞ்சம் கூடுதலாக வைக்கும்போது அந்த 10 கேஜி செட்டப்புக்கு கொண்டு வந்துடலாங்க. அப்படி அந்த 10 கேஜி செட்டப்புக்கு வந்தோன்னா நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதானே எப்படி கண்டுபிடிப்பீங்க. பாய்லர் 9 கேஜி தான் இருக்குது. அப்போ ப்ரெஷர் ரைஸ் பண்ணணும். ப்ரெஷர் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுங்க, 10 கேஜி வரும். 10 கேஜி வரும்போது இது அடிக்கலைன்னா என்ன ஆகும், மறுபடியும் இருக்க நட்டை வந்து லூஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு 10 கேஜி செட்டப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்படி தான் வந்து இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுதுங்க. இது ஏன் ஒர்க் ஆகிறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஸ்டீம் உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் தண்ணி அதிகமாக செலவாகும். அப்போ அந்த தண்ணி செலவுகளெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த வந்து ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எந்த பாய்லராக இருந்தாலும் இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சை கண்டிப்பாக வைக்கணுங்கிறது ரூல்ஸ் படி இருக்கிற ஒன்றுங்க. அதனால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இது இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லாட்டி நீங்கள் சொல்லி இதை வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப சேஃபும் கூட. பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக். இது எல்லாமே வந்தீங்கன்னா சப்ளையும் கொடுத்துருப்பாங்க பேனல் போர்டுக்கு. ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஜி 10 கேஜி போகும்போது என்ன ஆகும்னா அங்கே இண்டிகேஷன் போய் அங்கே ஐடி ஃபேனை ட்ரிப் பண்ணி விட்ரும். ஐடி ஃபேன் ட்ரிப் பண்ணிவிட்டு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபயர் வராது. பாய்லருக்குள்ளே ஃபயர் வரலைன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெஷர் லோ ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரொடக்ஷனில் ஸ்டீம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதெல்லாம் ஸ்டீமும் குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கேஜி ப்ரெஷர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகுங்க, உங்களுக்கு 7.5 கேஜி 8 கேஜி செட் பண்ணிப்போ அந்த கேஜி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐடியா ஆன் பண்ணி விட்ரும். இதுதான் இதோட ஒர்க்குங்க. இது எத்தனை வெரைட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ உங்களுக்கு காட்ட போகிற பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சும் இருக்குது. இந்த சுவிட்ச் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்கன்னா இல்லைங்க. எப்படின்னா உங்கள் பாய்லருக்கு எத்தனை டன் பாய்லரோ அந்த டன் பாய்லரு ப்ரெஷர் கேஜியில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜி வச்சுருப்பீங்களா, அது எத்தனை டன் ப்ரெஷர் கேஜின்னு அதில் போட்டிருப்பாங்க. 25 ப்ரெஷர் கேஜினா அதுக்கு தகுந்த மாதிரி டன்னேஜ் பாய்லருக்கு தனித்தனியாக வாங்கணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் 22 கேஜி இருக்கிறதுக்கு மாட்டலாம், லோ இதுக்கு மாட்டலாம். அது இவ்வளோ காஸ்ட் போட்டு வாங்க வேண்டிய தேவைப்படாதுங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு இருந்தால் வாங்குறதே பெட்டருங்க. இதில் ஹை ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறது, இது ஹை ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறது, இது கொஞ்சம் அது கீழே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் லோ லெவலில் இருக்கிற பாய்லர்ஸ்க்கு, டன்னேஜ் கம்மியாக இருக்கிற பாய்லர்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சுங்க. இதை இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டயக்ராமோட உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது ப்ராசஸ்ஸு, எப்படி உள்ளே வந்து எப்படி மேலெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க, அது எப்படி நம்ம அந்த ப்ரெஷரை செட் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.